வணக்கம் நண்பா, வெல்கம் டு விஜேஎஸ்கே ஃபிலிம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் படம் கூட அப்படின்னு பார்த்து தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறது முடியும். நம்ம இதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாபி குள்ளி டேரக்ஷனில் ரீசெண்டாக தெலுங்கு ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் டாக்கு மகாராஜ். இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலையா, பாபி தியோல், ஊர்வசி, பிரகாஷ் ராஜ் மற்றும் பல தெலுங்கு ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு தமிழ் வெர்ஷனை எப்போ பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஜனவரி 17 இந்த படத்துக்குன்னு தமிழ் டபுள் வெர்ஷனை தயாரிப்பாங்களாம். இந்த அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தமிழ் டபுள் போஸ்ட் கூட போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ நம்ம படத்தை தயார் போய் பாருங்கள். நம்ம மாருதி தசாரி டேரக்டரில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்தின் மூவி தான் ராஜா சாப். இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ், சஞ்சய் தத், சாய் பல்லவி மற்றும் பல தெலுங்கு ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ ஏப்ரல் 10 தயார் பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சத்யசிவா டேரக்டரில் நம்ம சசிகுமார் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்தி மூவி தான் ஃப்ரீடம். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார், ஜோஸ், சுதீவ் நாயர், போஸ் வெங்கட் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் அந்த பாடம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த பாடத்தை நீ போஸ்ட்டை கூட இன்னும் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம விஷால் வெங்கட் டேரக்டரில் நம்ம அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பாம். இந்த படத்தின் ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், நாசர், அபிராமி, ரமேஷ் திலக், பாலசரவணன், சுவஸ்திமிகா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் அடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம டி ஈமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு நீ போஸ்ட் எடுக்கணும் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம். வேணும்னு பார்ப்போம் இந்த படம் பார்க்க எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கு நான் ரிலீஸ் டேட் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கார்த்திக் சூப்பராஜ் டேரக்டரில் நம்ம சூர்யா ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துக்கு நான் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி எனக்கு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்தை நான் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்த தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ May 1 தயாரிச்சிருப்பாங்களாம். அண்ட் படத்துக்கான ட்ரெயிலர் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்துக்கான OTTஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம கிறிஸ் திருமுருகன் டேரக்டரில் நம்ம அருண் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ரெட்டத்தலை. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி எனக்கு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்தை நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. செம மாதம்னு சொல்லலாம். நம்ம அருண் விஜய் வேறு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் பார்க்க எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஜுனித் எஸ் குமார் டேரக்டரில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ ராஜ், கோபிகா, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் அந்த பாடம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கான நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ தேர்ந்து பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இசைக்கு கருவண்ணன் டேரக்ஷனில் நம்ம விமல் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா. ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்தளவுக்கு ஒருத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நான் இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம முத்துக்குமரன் டேரக்ஷனில் நம்ம மிர்ச்சி சிவா, யோகி பாபு ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் சலூன். இந்த படம் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி எனக்கு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்தை நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்த தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் பார்க்க ஒருத்தா பண்ண போகிறாங்க. நம்ம யோகி பாபு அண்ட் மிர்ச்சி சிவா இவங்க 2 காம்போவே வேறு தரமாக பண்ண போகிறாங்க. நம்ம நெல்சன் திலீப்குமார் டேரக்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான ப்ரோமோ டீசர் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ஷூட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த அஃபிஷியலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம பவன் கல்யாண் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் ஓஜி. இந்த படத்தை டேரக்ட் பண்ணால் நம்ம சுஜித் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண், பிரியங்கா மோகன்,
இம்ரான் மற்றும் பல யங்ஸ்டர் காசு நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு நீ போஸ்டருக்கும் போஸ்ட் தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம் அந்த ஒருத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஓடிடிஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேட்டர்ஸ்ன பிறகு இந்த படத்தை ஓடி ஸ்ட்ரீம் பண்ணும்போது மல்டி ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமாக 5 லேங்குவேஜ் இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்த பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் நம்ம மாரி செல்வராஜ் டேரக்ஷனில் நம்ம துருவ விக்ரம் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பைசன். இந்த படத்துக்குன்னு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் இதற்கு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எதிர் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நான் அமைச்சர் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கு நீ போஸ்டர் எதுவும் போஸ்ட் தரமாக இருக்குது, செம மாதம் ஆக்டிங்னு சொல்லலாம். நம்ம ராம் டேரக்டில் நம்ம நிவின் பாலி ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் 7 கடல் 7 மலை. இந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் பாலி, சூரி, அஞ்சலி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை இப்போ ஜனவரி 20 பண்ண போகிறாங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் டேரக்டரில் நம்ம சூரிய ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் மாமன். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் முதல் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ஜனவரி 12 ஈவினிங் 6:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் நம்ம ஏகே ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் முதல் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேர்ச்சின பிறகு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ ஏப்ரல் 10 தயாரித்து போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் படத்தை தயாரித்து போய் பாருங்கள். நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து டேரக்டரில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டிராகன். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு புது போஸ்டோட. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த டிராகன் படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கிரிஷ் ஜகராலமுடி டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேன் இந்தியன் மூவி தான் காட்சி. இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு, அனுஷ்கா மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் நிறையிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம விக்ரம் பிரபுக்கான ஒரு நியூ போஸ்ட் பார்த்து தரமாக இருக்குது, செம மாசாக இருக்கு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை இப்போ ஏப்ரல் 18 இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படம் தேட்டர் சாகும் போதே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமாக ஒரு 5 லேங்குவேஜ் இந்த படத்தை தேட்டர் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம அனில் ரவிபுடி டேரக்டரில் நம்ம வெங்கடேஷ் ஆக்டிங் தேட்டர்ஸான ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் சக்கராந்திக்கே வஸ்துதம், ஒரு சூப்பரான காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ், மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பராக சொல்லலாம். படம் தேட்டர் வேறு நடிச்சு ஒரு தரமான படம். ஸோ இந்த படம் இப்போ தான் ஓடிடி வரும்னு சொல்லிட்டு பயங்கர வெயிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸை நம்ம C5 தான் வைக்காங்க. C5 இந்த படம் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது மல்டி ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எப்போ ஓடிடி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு நான் அஃபிஷியல் அப்டேட் வந்ததும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன்.